சிலிண்டர் இல்லைன்னா ரொம்ப கடை நடத்த முடியாது. எல்லாரும் கடை மூடி தான் ஆகணும். வேற என்ன, விறகு அடுப்புலாம் போட்டால் பில்டிங் ஓனர் சம்மதிக்க மாட்டாங்க. ஸ்டாக் இல்லை, வந்தால் தான் உண்டு சொல்லிட்டு இனி நாளைக்கு என்னன்னு தெரியும். நான் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்துட்டு கேஸ் இல்லை இருந்தால் பண்ணுவோம், இல்லாட்டா க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். லாஸ் ஆகும், ரொம்ப லாஸ் ஆகும். எங்கள் பிஸ்னஸ் ரொம்ப லாஸ் ஆகும். நாங்கள் கடையை மூட வேண்டியதாக வரும். ஒரு 2-3 ஐட்டத்தை குறைச்சிட்டாங்க. சிக்கன் போடுறது அந்த இது மாதிரி ஐட்டம் எல்லாத்தையும் குறைச்சிட்டு இதனால் எல்லாரோட சாதாரண மக்களோட வாழ்க்கையிலேருந்து எல்லாரோட வாழ்க்கையும் பாதிச்சிடும். எப்படி நீர் இல்லாமல் வாழ முடியாது, அது மாதிரி நெருப்பு இல்லாமல் நீங்கள் சமைக்க முடியாது. இப்போ இன்றைக்கு ஒரு நாளைக்கு தான் எனக்கு கேஸ் இருக்குது கடை நடத்துறதுக்கு. நாளைக்கெல்லாம் கேஸ் துப்புறம் எல்லாம் கடை மூட சூழ்நிலை தான், ரொம்ப பாதிப்பு எங்களுக்கு தான். கையில் பணம் காசு இருக்குன்னு சேஃப்டி பண்ணி வச்சுக்கிட்டு பொதுமக்கள்கிட்ட அதிகமான விலை கொடுத்து வாங்குறது பொதுமக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. வெளியில் கேட்டாலும் இல்லைன்றாங்க. சிலிண்டர் எங்கேயுமே காசு கூட கொடுத்து கேட்டாலுமே இல்லைன்றாங்க. சும்மா சொல்கிற மாதிரி தான் இப்போ ஒரு ஓட்டு ஓட சொன்னோம், லாக்டவுன் மாதிரி ஆகும். மொத்தத்துக்கு சிலிண்டர் இல்லைன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டம்தான். ரெண்டாவது வார் நடக்குதுன்னு சொல்லி அது கவர்மெண்ட் ஒன்றும் செய்ய முடியாது. காரணம் சிலிண்டர் இல்லைன்னா ஹோட்டல்காரங்க அவன் இன்றைக்கி அந்த ஓனர் படுற கஷ்டம் வந்துக்கிட்டா அங்கங்கே ஓடி ஒரு வீட்டுகளையும் கேட்டு சிலிண்டர் இருக்கா அதுக்குன்னு கேட்குறாங்க. ஆனால் மக்களுக்கு ரேட்டு ஏற்றி விற்க முடியாது. ஆனால் சிலிண்டரில் எவ்வளோ ஏற்றினாலும் சிலிண்டர் வாங்கிடுவாங்க. ஆனால் மக்கள்கிட்ட ஒரு பொருளோடைய தரத்தை வச்சு நம்ம அதிகமாக வச்சு வாங்க முடியாது. அதனால் சிலிண்டர் இல்லைன்னா ரொம்ப கடை நடத்த முடியாது. எல்லோரும் கடை மூடி தான் ஆகணும். வேற என்ன, விறகு அடுப்புலாம் போட்டால் பில்டிங் ஓனர் சம்மதிக்க மாட்டாங்க. அதனால் சிலிண்டர் கண்டிப்பாக இருக்கணும். இல்லைன்னா டீசலும் கிடைக்காது. இப்போ ரெண்டுமே எரிபொருள் இல்லைன்னா எந்த ஹோட்டல் எதுவுமே இயங்குறது ரொம்ப கஷ்டம். ஆமாம், பெங்களூரில் மூடிட்டோன்னா அவங்களுக்கு இங்கே நமக்கு ஏதாவது ஒரு அடிப்படை அவங்க கவர்மெண்ட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வசதி பண்ணுறாங்க. இங்கே உள்ள கவர்மெண்ட் என்ன பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்து பண்ணுறதுனால கொஞ்சம் சிலிண்டர் கொஞ்சம் கிடைக்குது. ஆனால் டிமாண்டு இப்போ இன்றைக்கி 4 சிலிண்டர் கிடைச்சதுல தான் இன்றைக்கி 2 தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் நாளைக்கு என்ன நிலமன்றது இன்னும் அது தெரியல. அதோட பாதிப்பு பொதுமக்களுக்கு தான் ரொம்ப பாதிப்பு. காரணம் எதுவுமே டீ கடை அது இல்லைன்னா வர்றாங்க, தண்ணி டீ கடை திறந்தால் டீ குடிக்க வர்றாங்க. அது இல்லைன்னா ஒன்று கஷ்டம்தான். அது ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா இருக்கிறது முடியும் அவங்க கையில் பணம் காசு இருக்குன்னு சேஃப்டி பண்ணி வச்சுக்கிட்டு பொதுமக்கள்கிட்ட அதிகமான விலை கொடுத்து வாங்குறது பொதுமக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. இதனால மோஸ்ட்டாக ஃபுல்லாக அப்படியே அஃபெக்ட் ஆகும் மேடம். பார்த்து 3 டேஸாக அஃபெக்டாக தான் இருக்குது. இப்போ இருப்பு இருக்குன்னு சொன்னாங்க, அந்த இருப்பு இல்லை. ஆக்சுவலாக ஸ்டாப் பண்ணிட்டேன், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ நான் இப்போ 2 டேஸாக நான் கேஸுக்கு நான் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கா இல்லையா சொல்லிட்டு. யாரு கேட்டால் இல்லை ஸ்டாக் இல்லை, வந்தால் தான் உண்டு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போ ஃபியூல் உண்டான ஐட்டம் என்னால் போட விட முடியல. அப்படியே இப்போ 2 ஹவர்ஸ் எனக்கு கேஸ் இல்லை. வெளியில் போய் கேஸ் போயிட்டு நானாக போயிட்டு வெளியே போயிட்டு எடுத்து யாரு கேட்டால் இல்லை சொல்லிட்டு அது அல்டிமேட் என்ன பண்ண சும்மா பிளாக் லைட் சின்ன சிலிண்டர் வாங்க வேண்டிய நிலைமை வந்து அந்த மாதிரி கொண்டு போய் கொடுத்தோம். அவங்க அதுவும் தர மாட்டேங்குது. நேற்று ஈவினிங் 3 ஹவர்ஸ் கேஸ் இல்லாமல் தான் ரன் பண்ணியிருந்தேன். மார்னிங் நம்ம 10 o'clock அப் டு 1 o'clock வரைக்கும் நான் கேஸ் இல்லாமல் தான் இருந்தேன். பாயில்ட் ஆகிற ஃபுட்டை மாத்திரம் குத்துணும். மார்னிங் நான் பாயில் பண்ண ஐட்டம் ரைஸ் ஐட்டம் மாத்திரம் நான் குத்துணும். இனி நாளைக்கு என்னன்னு தெரியும். நான் மோஸ்ட் ப்ராபப்ளி கேஸ் இல்லை இருந்தால் பண்ணுவோம், இல்லாட்டா க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். நாங்களும் ஃபாலோ பண்ணுறோம். கேஸ் இருக்க எங்கேயும் இல்லை, தட்டுப்பாடு தான் இருக்குது. இன்னும் ஒரு 10 நாள் ஆகும். அவங்க ஸ்டாக் போட்டிருக்கோம். 10 ப்ரைவேட் கேஸ் கிட்ட போனால் அவங்க ஸ்டாக் போட்டிருக்காங்கன்னா போட்டும்போது இன்னும் 10 நாள் ஆகுன்றாங்க. கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்கணும்னு அவங்க சொல்லியாச்சு. இன்னும் ஸ்டெப் எடுக்கிறாங்களா இல்லையா சொல்லி வணிகர் சங்கம் கிட்ட நம்ம ஹோட்டல் அசோசியேஷன் கேட்டோம். அவங்க லெட்ரு போட்டிருக்கிறோம், போட்டப்போ நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு. அது வரைக்கும் வெயிட் பண்ணியிருப்போம். என்ன சொல்லணும், இல்லாட்டி நமக்கு உட்கார வேண்டியது வேறு என்ன பண்ணணும். சும்மா சொல்கிற மாதிரி தான் இப்போ ஒரு ஓட்டு ஓட சொன்னோம், லாக்டவுன் மாதிரி ஆக போகுது. லாஸ் ஆகும், ரொம்ப லாஸ் ஆகும். எங்கள் பிஸ்னஸ் ரொம்ப லாஸ் ஆகும். நாங்கள் கடையை மூட வேண்டியதாக வரும். வேறு எந்த இதுவும் பண்ண முடியாது எங்களால். எடுக்கணும், அந்த ஸ்டெப்பை எடுக்கணும். அவங்க மறுபடியும் திரும்ப வராத ஸ்டெப்பை எடுக்கணும். திரும்ப இந்த மாதிரி மக்களுக்கு இந்த மாதிரி பண்ணால் அவங்க திரும்ப வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ரொம்ப பாதிக்கப்படுதுமா. நேற்றுலேருந்தே சிலிண்டர் தட்டுப்பாடாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் ரம்ஜான் கஞ்சி காய்ச்சிட்டு இருக்கோம். அதுக்கே இப்போ சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப இதாக இருக்குது. இப்போ இன்றைக்கி கிடைக்குமா என்னங்கிறதே கிடைக்குமா என்னங்கிறதே சந்தேகமாக இருக்குது இன்றைக்கி. அதை நாங்கள் யோசனை பண்ணிகிட்டே இருக்கோம், என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரியாமல் ஒரே தட்டுப்பாடாக தான் இருக்குது. ஆமாம், அதுவும் நடக்க தான் செய்யுது. 1-2 வர தான் செய்யுது. அந்த மாதிரிலாம் பண்ண தான் செய்கிறாங்க. அங்கே உள்ளவங்களே எடுத்து வச்சிடறாங்க. 1-2 காசு கூட கொடுத்து வாங்கிக்கிற வேண்டிய மாதிரி அந்த மாதிரியும் இருக்குது. வேறு வழி இல்லாமல் தான் இருக்குது. என்ன பண்ணுறது. ஒரு 2-3 ஐட்டத்தை குறைச்சிட்டாங்க. சிக்கன் போடுறது அந்த இது மாதிரி ஐட்டம் எல்லாத்தையும் குறைச்சிட்டோம். இன்றைக்கே வருதா என்னங்கிற டவுட். அது மாதிரி தான் இருக்குது. வெளியில் கேட்டாலும் இல்லைன்றாங்க. சிலிண்டர் எங்கேயுமே காசு கூட கொடுத்து கேட்டாலுமே இல்லைன்றாங்க. மறுபடியும் பழைய மாதிரி விறகு அடுப்பு தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். ஏன்னா இப்போ போகிற காரணம் காட்டி இது தட்டுப்பாடு அப்படிம்பாங்க. இதனால் எல்லாரோட சாதாரண மக்களோட வாழ்க்கையிலேருந்து எல்லாரோட வாழ்க்கையும் பாதிச்சிடும். எப்படி நீர் இல்லாமல் வாழ முடியாது, அது மாதிரி நெருப்பு இல்லாமல் இன்றைக்கி சமைக்க முடியாது. சமையல் தான் இன்றைக்கி பிரதானமான உணவாக இதாக இருக்குது, வாழ்க்கையாக இருக்குது. அதனால் அது போக இதோட சூழ்நிலை எப்படி போகுன்னு தெரியலை. இது போகிற காரணம் காட்டி நிறுத்தியிருக்காங்களா இல்லை இவங்கெல்லாம் இருப்பு வச்சுக்கிட்டு வெளியே விடாமல் இருக்காங்களா என்னங்கிறது தெரியலை. இதனால் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் விநியோக நிறுவனங்களும் சேர்ந்து இதுக்கு ஒரு நல்ல முடிவு எடுத்து மக்களுக்கு எந்த தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யணும்.
அது வந்து இந்த காலம் இப்போ நடக்கிறது இல்லை, அது எப்போவுமே நடக்கிறது தான். சாதாரணமாக கேஸ் சிலிண்டர் வந்து இப்போ ஒரு மாதத்துக்கோ இல்லை 2 மாதத்துக்கோ இல்லை 6 மாதத்துக்கு ஒருக்கோ 50 ரூபா ஏறிக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு வந்து நீ 500 ரூபா கொடுத்தா கூட வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு தான் ரெடியாக இருக்காங்களே தவிர அதை கேள்வி கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை. ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் கேட்குறீங்க கேஸ் சிலிண்டர் விலை ஏறி போச்சுன்னா மக்கள் வாங்குவாங்களா, விலை ஏற்றுறாங்க அதனால் அது வாங்குவாங்களான்னு கேட்குறீங்க. வாங்கத்தான் செய்வாங்க, ஏன்னா நம்ம சாப்பிட்ணுல்ல. ரெண்டாவது வியாபாரிகள்லாம் வந்து அதோட விலையை கூட்டிடுவாங்க. இப்போ கேஸ் விலை 500 100 ஏறுச்சுன்னா அதோட பொருளோட விலையும் 10 ரூபா 20 ரூபா ஏற்ற தான் செய்வாங்க. அதனால் வாழ்க்கை இப்படி தான் போகும். அதனால் மக்கள் வந்து எதுக்குமே வந்து பின்வாங்குற மாதிரி இல்லை. அதனால் வந்து கவர்மெண்ட்டும் விநியோகஸ்தர்களும் சேர்ந்து இதுக்கு ஒரு நல்ல தீர்வை வந்து கொடுத்து மக்களுக்கு ஈஸியாக கேஸ் கிடைக்கிற மாதிரி பண்ணணும். ரொம்ப பாதிக்குமா? இப்போவே கேஸ் விலை சிலிண்டருக்கு 450 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகிட்டாங்க. கேஸ் வேறு தட்டுப்பாடு, கேஸ் இல்லைன்னுங்கிறாங்க. இப்போ இன்றைக்கு ஒரு நாளைக்கு தான் எனக்கே கேஸ் இருக்குது கடை நடத்துறதுக்கு. நாளைக்கெல்லாம் கேஸை துப்புரா இல்லை, கடை மூடுற சூழ்நிலை தான். ரொம்ப பாதிப்பு எங்களுக்கு தான். இது வந்து கவர்மெண்ட் இதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடியே ஸ்டாக் வச்சு சப்ளை பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப பாதிக்காமல் தான் இப்போ போடுறோம். பாதிக்காமல் போட முடியலன்னா கேஸ் இல்லை. முக்கியமான ஒரு சில சாப்பாடு தான் ஆக்குறோம். மீதி சாப்பாடுலாம் ஆக்கலை, இல்லை கேஸ் தட்டுப்பாடாக இருக்குது. இருக்கிற வச்சு இதில் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. ரொம்ப அதிக விலைக்கு விற்கிறாங்க. இந்த இதை பயன்படுத்திக்கிட்டு எப்போது கிலோவுக்கு பயங்கரமான ரேட்டை ஏற்றிக்கிட்டு ஒரு சிலிண்டருக்கு 1000 1200 ரூபா எக்ஸ்ட்ரா விற்கிறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் எங்களுக்கு தொழில் ரொம்ப பாதிப்பாங்க. அது நடத்துறதுல ஒன்றும் புண்ணியம் இல்லாமல் போயிடும். கடை நடத்துறதுல இந்த மாதிரி இவ்வளோ கேஸ் விலை கொடுத்து வாங்கி கடை நடத்துறதுக்கு புண்ணிய பிரயோஜனம் இருக்காது. இல்லை, நாங்கள் எப்போது ஒரே விலைக்கு நார்மல் விலைக்கு தான் வைக்கிறோம். எப்போதும் ஒரே விலைக்கு தான் வைக்கிறோம். வேறு அந்த மாதிரியெல்லாம் விற்றமாக கஸ்டமர் வர மாட்டாங்க.